இன்னும் 24 மணி நேரத்துல நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ண போறேன். என்னங்க மாசி மகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க? ஐயோ ஐயோ, உங்களை எப்படி சிவபக்தரை நான் ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா நீங்க இந்த காணொலியை கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். மாசி மகத்தன்னைக்குதான் வருண பகவானுடைய உடல் கட்டப்பட்டு அந்த கடல்ல தூக்கி வீசப்பட்டாராம். பிரம்மஹஸ்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டதுனால அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ வருண பகவான் சிவபெருமான நினைச்சு தியானம் பண்ணிருக்காரு. அந்த கடல்ல வீசப்பட்ட நிலையில கூட வருண பகவான் சிவபெருமான நினைச்சு தியானம் பண்ணிருக்காரு. அப்பொழுது தேவர்களும் சிவனை நினைத்து தியானம் பண்ணாங்களாம். வருண பகவானுக்காக வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால சிவன் விடுவிச்சிருக்காரு. என்னைக்கு? மாசி மகத்தன்னைக்கு. அதனால வருண பகவான் வேண்டிக்கிட்டாராம். இந்த நாள்ல நதிகள்ல யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே புண்ணியம் சேரணும் அப்படின்னு சொல்லி வருண பகவான் சிவபெருமான வேண்டிக்கிட்டாராம். அந்த நாள் தான் மாசி மகம். மேலும் பார்வதி தேவி தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தட்சன் ஆசைப்பட்டானா. அதுபடியே மகளாக பிறந்தாங்களாம். அவங்களுக்கு தாட்சாயினி அப்படின்ற பெயரிட்டு தன் மகளா வளர்த்தாரு தட்சன். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு திருமணமும் செய்து கொடுத்துட்டாரு. இவங்க அவதரித்த அந்த நாள் மாசி மகம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதனால மாசி மகம் அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாதான் இருக்கு. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை போதித்த நாள் இந்த மாசி மகம்தான். மேலும் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து உலகை காத்தருளிய நாளும் இந்த மாசி மகத்தன்றுதான். மாசி மகம் அன்று புனித நதிகள்ல நீராடி ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இறைவனுடைய தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை பாராயணம் செய்து இறைவனுடைய அருளை நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை உங்களுக்காக பதிவு செஞ்சிருக்கேன். நன்றி. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை